அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். ஆன்மீகத்திலிருந்து அன்றாட வாழ்க்கைக்கு பல செய்திகள் கிடைக்கின்றன. அந்த செய்திகளை பார்த்து தெரிந்து அறிந்து கொண்டோமேயானால் நமக்கு வாழ்க்கையிலே வளர்ச்சி வெற்றி என்பது நிச்சயம். அந்த நிச்சயமான வெற்றியை நோக்கி செல்கின்றவர்களுக்கு ஆன்மீகத்திலிருந்து அன்றாட வாழ்க்கையில் பல செய்திகளை பார்க்கின்றோம். அப்படி பார்க்குறச்ச பாருங்கள், ஒரு முக்கியமான செய்தி இது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அலுவலகத்தில் இன்டர் டிபார்ட்மெண்ட் ரிலேஷனாக இருக்கட்டும், அரசியலே ஆகட்டும், முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னாக்க தன்னை தானே சோதித்து கொள்ளுதல். நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய சொற்கள் எப்படி இருக்கின்றன, நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன என்பதை பிறர் சொல்லி திருத்திக் கொள்வது ஒன்று, தன்னைத்தானே அலசி பார்த்து கொள்வது மற்றொன்று. இதுக்கு ஆத்ம பரிசோதனை என்று கூறுவார்கள். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், தன்னைத்தானே உள்நோக்கி கொள்ளுதல், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்வார்கள். இந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்ன செய்துனாக்க, நாம் நினைப்பது சரியா, நாம் நடப்பது சரியா, நாம் செயலாற்றுவது சரியா என்றெல்லாம் நமக்கே உணர்த்தும். இப்போது பிறர் ஒரு காரியத்தை சொன்னாக்க நமக்கு அதில் மனசில் கோபம் வருது. அவன் ஏதோ வேண்டான்னு சொல்கிறான், சொல்லி போடுறான், நான் வளர்றது அவனுக்கு பிடிக்கல, இப்படியெல்லாம் சொல்கிறோம். ஆனாக்கா நம்மளே ஒரு காரியத்தை அலசி பார்த்துட்டோம்னாக்க நமக்கு நாம் செய்கிறது தவறா சரியா என்று தெரியும். ஒரு மனிதன் இரவில் வீட்டில் சென்று படுத்து இரவில் தூங்கும் முன்பாக அன்றாடம் அவன் செய்த பணிகளை ஒரு தடவை அலசி பார்த்தாக்க, ஒரு 12 ஹவர்ஸுக்கு பகல் இருக்குல்ல வேலை செய்கிறோம் இல்லைங்களா, இந்த 12 ஹவர்ஸில் நமக்கு ஏன் 12 ஹவர்ஸ் ஈவன் மோர், காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி 10 மணி வரைக்கும் நம்ம அன்றாடம் செய்த பணிகளை சொற்களை ஒரு தடவை அலசி பாருங்கள். நாம் என்ன தவறு செய்தோம், என்ன சரியாக செய்தோம் என்று தெரியும். தவறுகள் செய்திருப்பினும் அதை நாம் கரெக்ட் பண்ணிக்கலாம், அதை திருத்தி கொள்ளலாம். திருத்திக்கிட்டோம்னாக்க நாளைக்கு அந்த தப்பை திருப்பி செய்ய மாட்டோம். இதே மற்றவர் எடுத்துக்காட்டி சொன்னாக்க நமக்கு கோபம் வருது. நீ என்னையா சொல்கிறது, நான் என்னையா கேட்குறது. இது வளர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அலுவலகத்தில் பாருங்கள், பல பாலிசி மேக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பாலிசி பண்ணுறாங்க. இதை பார், நான் சேர்மனா நீ சேர்மனா, நான் ஜிஎம்மா நீ ஜிஎம்மா, சரிங்க நீங்கள் தான் ஜிஎம்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி போயிடுவார். அப்போ என்ன ஆகிடும், அவர் சொன்ன நம்ம செய்த தவறு யாருமே எடுத்து கூறுவதற்கு ஆள் இல்லாமல் போகும். அப்போ இந்த தப்பு வில் பர்சிஸ்ட். தப்பு கண்டினியூ ஆச்சுனாக்க என்ன அவங்க நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா உண்டு. இந்த தன்னைத்தானே பரிசோதித்து கொள்வது, தன்னைத்தானே சோதித்து கொள்வது என்பது மிக மிக உண்மையான தேவையான ஒரு விஷயம். வீடுகளில் பாருங்கள், ஒரு தலைவி இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு என்ன கொண்டு நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஆமாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாமலும் சில காரியங்கள் இருக்கலாம் இல்லையா. நீங்கள் செய்தது நினைத்தது எல்லாமே தவறாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா. எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க, சும்மா இருந்துருவோம். ஆனால் யாருக்கு நஷ்டம், இந்த குடும்பத்திற்கு மட்டும் நஷ்டம் இல்லை, அதை சொன்னாங்க பாருங்கள், அந்த தலைவிக்கும் நஷ்டமாகின்றது, அந்த தலைவனுக்கும் நஷ்டமாகின்றது. ஆக எல்லாம் எனக்கு தெரியும் என்கின்ற எண்ணம் இருந்துவிடுமே, ஆனால் வளர்ச்சிக்கு வழியே கிடையாது. அங்கே வளர்ச்சி என்பது தூளாகிடும். ஆக செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். பிறர் சொல்லி நம்ம திருத்திக் கொள்வது என்பது ஒரு புறம் இருக்க, தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும். இது ஆன்மீகத்தில் பார்க்குற பொழுது நமக்கு எல்லாருக்கும் என்னென்னாக்கா என்ன தேவை பாருங்கள், கடவுளை சென்று அடைய வேண்டும் என்பது தான் நமக்கு எல்லோருக்கும் எண்ணம். அதற்கு என்ன வழின்னு பார்த்தாக்க, திருமூலர் மிக அழகாக ஒரு திருமந்திரத்தில் கூறுகின்றார். தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான், தன்னை அறியும் அறிவை பெற்றபின் தனக்கு அர்ச்சிப்பான் தனக்குத்தானே கூறுகிறார். ஒருவன் தன்னை அறிந்து கொண்டு விட்டானே ஆனால் அவனுக்கு ஒரு விதமான கேடும் இல்லை, மறந்து விடுவான். தன்னை தெரியாமல் இருப்பதனால்தான் தன்னை கெடுத்து கொள்கிறான். தன்னை அறிந்து கொள்ளுகின்ற விஷயத்தை தெரிந்துவிட்டால் அவனையே அர்ச்சித்து கொள்ளலாம், அவனையே பூசித்து கொள்ளலாம் என்கின்றார். பெரும் ஆன்மீக தத்துவம். அதாவது என்னன்னாக்க, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் இல்லாதவங்க, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் இருக்கிறவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறார். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் உள்ளவர் ஒரு விதமான கேடு, ஒரு விதமான பாவம், ஒரு விதமான தவறு, ஒரு விதமான குற்றம், ஒரு விதமான சாபம் அவரை அண்டாது. அந்த தவறு செய்யாமல் தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர், தன்னைத்தானே அறிந்து கொள்ளாமல் இருப்பவர் என்ன செய்வாராம், எல்லா விதமான தவறுகளையும் செய்வார். அவருக்கு எல்லா விதமான தொந்தரவும் வரும்.
அதை இது போன்ற அறிவை யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டானோ அவனே தெய்வமாயிடலாமா, தன்னைத்தானே அர்ச்சித்து கொள்ளலாமா. இது இதே அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இது ஆன்மீகத்தில் இருக்கிறது, இது அப்படியே நம்ம ஒரு கமர்ஷியலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்போம். ஒரு ஆர்கனைசேஷனில் இஃப் தெர் இஸ் a ப்ராப்பர் இன்ட்ராஸ்பெக்ஷன், அவங்க எனி காம்படிட்டர் தே கேன் ஃபேஸ். அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? இந்த நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் என்ன தவறு செய்கிறோம், என்ன நல்லது செய்கிறோம், என்னென்னு பார்த்தாங்கன்னாக்க அடுத்த காம்படிட்டரை இவனை பார்க்க முடியாது. அதனால தான் தி ஆனுவல் கான்ஃபரன்ஸ் எல்லா கமர்ஷியல் ஹவுஸ்லையும் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் படுத்துவாங்க. இந்த வருஷம் நடத்துகிற கான்ஃபரன்ஸில் ஃபீல்டுலேருந்து வர பலதரப்பட்ட அலுவலர்கள் வந்து மீட் பண்ணுறாங்க. அலுவலர்கள் மீட் பண்ணுற பொழுது கஸ்டமர்ஸ் ரிப்போர்ட் பண்ணுற குறைகளை, அவர்களுடைய தேவைகளை அறிந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டு, நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் கொடுக்குற சர்வீஸஸ் சரியாக இருக்கான்னு யோசித்து பார்ப்பாங்க. நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் சர்வீஸ் மக்களுடைய தேவைகளை மீட் பண்ணிச்சுனாக்க நல்லது, மீட் பண்ணலைனாக்க திருத்திக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்களா, இதுதான் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் இண்டிவிஜுவலாக ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, இந்த ஆர்கனைசேஷனில் ஆண்டுதோறும் நடத்துகின்ற ஒரு கூட்டத்தில் எல்லா விதமான ஃபீல்டு ஸ்டாஃபும் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ப்ரைஸ் லெவல் எப்படி இருக்குது, காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, நம்மளுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குது, நம்மளுடைய ப்ரைஸ் லெவல் எப்படி இருக்குது, இதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறச்ச நமக்கு தேவை இருக்க வேணால் நம்ம உயர்த்திக்கிறோம், வளர்த்துக்கிறோம். இது எவ்வளோ அடிப்படையான உண்மை பாருங்கள், தேவை. அதே போல் வீட்டில் அந்த அம்மா சொல்கிறாங்களே, எனக்கெல்லாம் தெரியும் சும்மாருன்னு சொன்னாங்க. ஷீ ரெஃப்யூசஸ் டு கெட் இன்ஃபர்மேஷன். அவங்கள வந்து பிறருடைய அறிவுரையே வந்து கேட்க முடியாதபடி ஒரு இரும்பு திரையை போட்டுக்கொள்கிறார்கள் அந்த அம்மா. அப்படி போட்டுக்கிறச்சு என்ன ஆகுது, அந்த குடும்பத்துக்கு நல்ல செய்தியே கிடைக்காம நீ சும்மா இருந்துட்டாங்க, அவங்க வேண்டான்ட்டு போடுறாங்க. இந்த மருமகள் மாமியார் சண்டை வருது பாருங்கள். அதில் என்னன்னாக்க, மருமகள் நல்லா படிச்சிருப்பாங்க, விஷயம் தெரிந்த பெண்ணாக இருக்கும், இன்றைய உலக அனுபவம் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கும். அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் யுகமாக இதான் பண்ணுறாங்க, எங்கள் அம்மா இதான் பண்ணாங்க, எங்கள் பாட்டி இதான் பண்ணாங்க, நீ நேத்திய பொண்ணு நீ சொல்ல வேண்டியா அப்படின்னு கேட்பாங்க. பட் உண்மை என்ன தெரியுமா, அந்த பொண்ணு இன்றைய நாட்களில் உலகில் என்ன நடக்கிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாக, பத்திரிகை வாயிலாக எதுவே விஷயமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதை ஏன் இந்த அம்மா டினை பண்ணிக்கிறாங்க? ஓஹோ, இந்த பொண்ணு சொல்கிறதுல உண்மை இருக்கும் போட்டிருக்கு என்று கருத்திலே கொண்டு தன்னைத்தானே சுய பரீட்சைக்கு, ஆத்ம சோதனைக்கு செய்து கொள்வார்களே, ஆனால் அவர்களுக்கும் நல்லது, அந்த குடும்பத்துக்கும் நல்லது. இதே போல் அரசாங்கத்தில் பாருங்கள், வளர்ந்த அரசாட்சி செலுத்துபவர்களுக்கு இடித்துரைப்பதற்கு என்றே சில பேர் இருப்பார்கள். அவர்கள் இடித்துரைத்தால் அப்போசிஷன் பார்ட்டி ரொம்ப முக்கியங்க. அப்போசிஷன் பார்ட்டி ஒரு மக்களாட்சியில் எதிர்க்கட்சியினுடைய வேலை என்னன்னாக்க, ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை, ஆளுங்கட்சி செய்கிற குறைகளை மக்களுக்கு தேவையானதை மறந்து விடுவார்களே ஆனால், மக்கள் சேவைக்கு உண்டானதை மறந்து விடுவார்களே ஆனால், எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அவர்களை இடித்துரைப்பது என்பது குற்றம் சொல்லிட்டு சண்டை போட்டு அது இல்லைங்க. எதிர்க்கட்சியுடைய முக்கியமான கடமை என்னவென்றால் ஆளுங்கட்சிக்கு உதவியாக இருப்பது. அதனால்தான் இங்கிலீஷ் ஒரு வார்த்தை உண்டுங்க, ஆல்டர் ஈகோ என்று சொல்வார்கள். இந்த ஆல்டர் ஈகோ என்பது ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு அலுவலகத்திற்கு, ஒரு அரசாட்சிக்கு மாற்றாக இருப்பது. அவங்க பார்க்க விட்டதை எடுத்து சொல்லுவது. எப்படி கண்ணாடியில் வந்து நம்ம பிரதிபிம்பம் பார்க்குறோமோ அதுபோன்று அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுவதை இவர்கள் கேட்டு சுய பரிசோதனை செய்து கொள்வார்களே ஆனால், தங்களுடைய தவறுகளை திருத்தி கொள்ளலாம். தங்கள் தவறுகளை திருத்தி கொண்டு மறுபடியும் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிகோலுகின்றது. தொடர்ச்சியாக வெற்றியை பெறுவதற்கு இது அடிகோலுகின்றது. இதுதான் திருமூலருடைய வாக்கில் கூறுகின்றது. திருமூலர் எவ்வளோ அழகாக நாலடியில் சொல்லிட்டார் பார்த்தீங்களா. இது தன்னையே அறிவது என்பது மிக அவசியம். தன்னையே அறிந்து கொண்டோமேயானால் வாழ்க்கை வளம் பெறும், வெற்றி பெறும்.